Hey guys, welcome back to JPD's Tamil channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம Once Upon a Time series season 2 ஓட 14வது எபிசோட் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் 13 எபிசோடும் ஃபர்ஸ்ட் சீசன் ஃபுல்லாவும் நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணிருக்கோம். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. அதுல போய் செக் பண்ணி பாருங்க. ஓகே, இந்த 14வது எபிசோட்ல நம்ம எதிர்பார்க்காத பயங்கரமான ட்விஸ்ட் எல்லாம் உள்ள வச்சிருக்காங்க. அதனால இந்த எபிசோட் செம்ம இன்ட்ரஸ்டிங்கா போகுது. அதனால மிஸ் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி விட்டுருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ற எபிசோட்ஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஓகே, வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். 14வது எபிசோடோட ஸ்டார்டிங்ல ஃபேர்லேண்ட் காமிக்கிறாங்க. அங்க ரம்பிள்ஸ்டில்ஸ்கின் சந்தோஷமா வீட்டுக்கு வரான். ரம்பிள்ஸ்டில்ஸ்கின் போருக்கு போயிட்டு அங்க இருந்து கோலத்தனமா ஓடி வந்திருப்பால. சோ அது எதுக்காக ஏன் ஓடி வந்தான்றதா இந்த எபிசோட்ல நமக்கு டீடைலா சொல்ல போறாங்க. இப்ப அவன் வீட்டுக்கு வந்துட்டு மிலா ஒரு சந்தோஷமான விஷயம், ஓகர்ஸ் வார்ல முன்பக்கம் சண்டை போட என்ன கூப்பிட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு லெட்டரை காமிக்கிறான். ஓகர்ஸ் போருக்கா, அதுவும் முன்பக்கமா? வேணாம், அது ரொம்ப கொடூரமான இடம்னு நானும் கேள்விப்பட்டிருக்கேன்னு மிலா சொல்ல, ஹே இங்க பாரு, இந்த வாய்ப்புக்காக தான் என் வாழ்க்கை முழுசா நான் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தேன். எங்க அப்பா ஒரு கோழையா இருந்தாரு, ஆனா அவரோட பையன் கோலை இல்லைன்னு நிரூபிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு தான் எனக்கு இந்த போர்னு சொல்ல, சரி போ தைரியமா இரு, நல்லா சண்டை போடு, நீ திரும்பி வந்ததுக்கு அப்புறம் நம்ம வாழ்க்கையை சந்தோஷமா வாழலான்னு மிலா சொல்றா. இப்ப அப்படியே கட் பண்ணா ரம்பிள், எம்மா, ஹென்றி 3 பேரும் நியூயார்க் சிட்டிக்கு வந்துட்டாங்க. இந்த பில்டிங் தானு எம்மா கேட்க, ஆமான்னு இவனும் சொல்றான். அவன் உன்னை எதிர்பார்த்திருக்கவே மாட்டான், இது அவனுக்கு சர்ப்ரைஸா இருக்க போகுதுன்னு எம்மா சொல்லிட்டு பில்டிங் குள்ள போறா. ஆனா ரம்பிள்ஸ்டில்ஸ்கின் ரொம்பவே பதட்டமா இருக்கான். ஏன்னா அவன் மகனுக்கு தான் அவனை பிடிக்காதுல, அதனாலதான். இப்ப அப்படியே கட் பண்ணா ஸ்டோரி புக்ல ரெஜினாவும் கோராவும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. ரம்பிள்ஸ்டில்ஸ்கின் ஹென்ரிய கூட்டிட்டு போயிருக்கிறத பத்தி ரெஜினா கோரா கிட்ட சொல்லிட்டு இருக்கா. நீ ஏன் அவங்களை தடுக்கலன்னு கோரா கேட்க, ஏன்னா அவங்க போனதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிய வந்துச்சுன்னு ரெஜினா சொல்றா. அப்ப அங்க கிளியன் வந்து ரம்பிள்ஸ்டில்ஸ்கின் எங்க போயிருக்கான்னு கேக்குறான். எனக்கு தெரியலன்னு ரெஜினா சொல்ல, அவன் ஸ்டோரி புக்கை விட்டு வெளியே போயிருந்தா அவனுக்கு மேஜிக் பவர் இருக்காது, அவனை நம்மளால கொல்ல முடியும்னு கிளியன் சொல்றான். ஆனா நாங்க ஸ்டோரி புக்கை விட்டு வெளியே வந்தா எங்க மேஜிக்கும் போயிடும்னு கோரா சொல்ல, சரி விடுங்க, நான் அவனை தனியாவே போய் கண்டுபிடிக்கிறேன்னு கிளியன் கிளம்புறான். ஒரு நிமிஷம், நீ அவனை கண்டுபிடிச்சா மட்டும் அவனை உன்னால கொல்ல முடியுமான்னு ரெஜினா கேக்குறா. நீ எங்கேயும் போக கூடாதுன்னு கோரா சொல்றான். ஆனா நான் அவனை பழிவாங்க எனக்கு இது ஒரு நல்ல வாய்ப்புன்னு கிளியன் சொல்ல, எனக்கு தெரியும், நம்ம இங்கேயே ஒரு மேஜிக் பொருளை தேட வேண்டியது இருக்கு, அதால அவனை இங்கேயே கொல்ல முடியும்னு கோரா சொல்றா. இப்ப அப்படியே கட் பண்ணா நியூயார்க்ல 3 பேரும் அந்த அபார்ட்மெண்ட் குள்ள வந்துட்டாங்க. அங்க இருக்கிற பேர் லிஸ்ட்ல செக் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒண்ணுல மட்டும் பேர் இல்ல, இவனா தான் இருக்கணும்னு எம்மா சொல்ல, உடனே அங்க இருந்த மைக் வழியா அந்த ரூமுக்கு பார்சல் வந்திருக்குன்னு எம்மா சொல்றா. அப்ப ஹென்ரியும் இங்க இப்படி சொல்ல மாட்டாங்க, ஃபீடெக்ஸ்னு தான் சொல்லுவாங்க சொல்ல, அப்ப எம்மா வேகமா வெளியே வந்து பாக்குறா. அந்த பயவுள்ள பின் வழியா கீழே குதிச்சு ஓடிக்கிட்டு இருக்கான். இப்ப ரம்பிள்ஸ்டில்ஸ்கின் வெளியே வந்து பார்த்துட்டு, நீ எனக்கு செய்ய வேண்டிய உதவி இதுதான், அவனை என்கிட்ட பேச மட்டும் வைன்னு ரம்பிள்ஸ்டில்ஸ்கின் சொல்றான். சரி ஓகே, ஹென்ரிய பாத்துக்கன்னு சொல்லிட்டு அவனை பிடிக்கிறதுக்கு எம்மா ஓடுறா. இப்ப அந்த பைக்குள்ள டிராபிக் எல்லாம் புகுந்து ஓடிக்கிட்டு இருக்கான். எம்மாவும் ஷார்ட்கட்ல ஓடி போய் வேகமா அவன் மேல முட்டி 2 பேரும் கீழே விழுந்துறானுங்க. உடனே அவன் மூஞ்ச பார்த்ததும் எம்மா அப்படியே சாக்காயிரா. அவன் யாருன்னு பார்த்தா எம்மாவோட முன்னாள் லவர் நீல் கேசிடி தான். அவன் தான் ஹென்ரியோட அப்பாவும். நீல் நீயான்னு எம்மா கேட்க, நீ இங்க என்ன பண்றன்னு நீல் கேக்குறான். நீ என்ன ஏமாத்திட்ட, என்ன அங்க இருந்து விட்டுட்டு போயிட்ட, அவனும் என்னை நிறைய தடவை ஏமாத்தி இருக்கான், 2 பேரும் சேர்ந்து என் வாழ்க்கையில விளையாடுறீங்களான்னு எம்மா கேக்குறா. நீ யார பத்தி பேசுறேன்னு எனக்கு புரியலன்னு நீல் கேக்குறான். ரம்பிள்ஸ்டில்ஸ்கின் அவன் தானே உன்னோட அப்பா, நீங்க 2 பேரும் சேர்ந்து தாண்டா என் வாழ்க்கையில விளையாடுறீங்கன்னு எம்மா சொல்றா. என்ன ரம்பிள்ஸ்டில்ஸ்கினா அவர் இங்க வந்திருக்காரா, எதுக்கு அவர் இங்க கூட்டிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்துறான். இந்த இடத்துல நான் தாண்டா கோவப்படணும், நீ தாண்டா என்ன ஏமாத்தினு கேட்க, ஒரு நிமிஷம் இரு, இங்க பேச வேணாம், இது ரோடு, நம்ம போய் ஒரு கடையில உட்காந்து பேசலான்னு அவளை கூட்டிட்டு போறான். இப்ப கடையில எம்மா அவங்கிட்ட, நீ என்ன அந்த வாட்சுகளை எடுக்கிறதுக்காக யூஸ் பண்ணிக்கிட்டேன்னு சொல்ல, இல்ல நான் அதுக்காக உன் கூட பழகல, நான் அன்னைக்கு வாட்சை விற்க போனப்ப உன் ஃப்ரெண்ட் ஆகஸ்ட மீட் பண்ணேன், அப்ப அவன் உன்னை பத்தியும் அந்த சாபத்தை பத்தியும் என்கிட்ட சொன்னான். அப்புறம் அவன் ஒரு பாக்ஸ திறந்து காமிச்சான், அதுக்குள்ள நான் தான் பெல்ஃபயர்னு அவனுக்கு தெரியும்னு எழுதியிருந்தான், அதனாலதான் உன்னை விட்டுட்டு போனேன்னு சொல்றான். பினோக்கியோ தான் அவன் சொன்னா, நீ அதுக்காக என்ன ஜெயில விட்டுட்டு போயிருவியா, நான் உன்னை காதலிச்சேன், சரி விடு, நம்ம சந்திச்சது லவ் பண்ணது கூட தற்செயலா இல்ல அதுவும் நீயும் அப்பனும் சேர்ந்து போட்ட பிளானான்னு எம்மா கேக்குறா. நம்ம சந்திச்சது தற்செயல் இல்ல, இப்படித்தான் நடக்கணும்னு ஏற்கனவே எழுதி வச்ச விதி, அவன் நீ சாபத்தை உடைக்கணும்னு விரும்பினா நடக்கிற எதையுமே நம்மளால தடுக்கவும் முடியாது மாத்தவும் முடியாது, அது எல்லாமே நம்மளோட விதி, மேபி நம்ம ஒண்ணு இருந்திருந்தா கூட ஏதாவது நல்லது நடந்திருக்கலாம்னு சொல்ல, போதும் இதோட முடிச்சுக்கலாம்னு எம்மா சொல்றா. சரி நான் கொடுத்த செயினை ஏன் இன்னும் கழுத்துல போட்டிருக்கேன்னு அவன் கேக்குறான். இனிமேல் யாரையும் நம்ப கூடாதுன்னு ஞாபகப்படுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு அதை அவுத்து அவங்கிட்டே கொடுத்துடுறா. சரிவா, உன் அப்பா கிட்ட உன்னை கூட்டிட்டு வரேன்னு டீல் போட்டிருக்கேன்னு சொல்றா. நீ அவர்கிட்ட ஒப்பந்தம் போட்டிருக்கியா, என்னால வர முடியாது ப்ளீஸ், நான் ஓடிட்டேன், இல்ல என்ன கண்டுபிடிக்க முடியலன்னு அவர்கிட்ட ஏதாவது ஒண்ணு சொல்லு, இதுக்கு மேலையும் நம்ம மறுபடியும் சந்திக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நீல் சொல்றான். இப்ப அப்படியே கட் பண்ணா ஃபேர்லேண்ட்ல ரம்பிள்ஸ்டில்ஸ்கின் போர் நடக்கிற இடத்துல இருக்கான். அப்ப
அப்ப ஒருத்தன் அவனை கூப்பிட்டு ஹே நான் வர வரைக்கும் இந்த வண்டிக்கு பாதுகாப்பா நில்லுன்னு சொல்றான். இதுக்குள்ள என்ன இருக்குன்னு அவன் கேட்க ஓகர்ஸ தோக்கடிக்க தேவையான ஒரு முக்கியமான கைதி பார்த்து அது ஒரு தந்திரமான மிருகம்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறான். இவனும் போய் அந்த வண்டிக்கு பக்கத்துல பாதுகாப்பா நிக்கிறான். அப்ப உள்ள இருந்து ரம்பிள்ஸ்டில்ஸ்கின் இவன் பேரை சொல்லி யாரோ கூப்பிடுறாங்க. இவனும் மேல இருந்த துணியை தூக்கி பாக்குறான். உள்ள பார்த்தா ஒரு கொடூரமான உருவம் இருக்கிற பொண்ணு இருக்கா. அவ கண்ணு இருந்த இடத்தையே தச்சு வச்சிருக்கானுங்க. என் பேர் உனக்கு எப்படி தெரியும்னு அவன் கேட்க ஏன்னா நான் எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு தான் இருந்தேன்னு அவளோட கைய காமிக்கிறா. பார்த்தா அவ கண்ணு கையில இருக்கு. ரம்பிள்ஸ்டில்ஸ்கின் ஒரு கோலையோட பையன். உன் அப்பாவை மதிய நீயும் ரொம்ப பயப்படுவ. என்னால உன்னை பத்தி எல்லாத்தையுமே சொல்ல முடியும்னு அவ சொல்றா. உன்னால எதிர்காலத்தை பார்க்க முடியுமான்னு கேட்க என்னால முடியும். உன் எதிர்காலத்தை கூட என்னால பார்த்து சொல்ல முடியும்னு அவ சொல்ல இல்ல நான் நம்ப மாட்டேன். இது ஒரு டார்க் மேஜிக்னு அவன் சொல்றான். என்னால உன் ஒய்ஃப் மிலாவை பத்தியும் சொல்ல முடியும்னு அவ சொல்றா. அவளுக்கு என்ன ஆச்சு ஏதும் பிரச்சனையான்னு கேட்க முதல்ல எனக்கு கொஞ்சம் தண்ணி கொடுன்னு கேக்குறா. இவனும் தண்ணியை மோந்து கொடுத்துட்டு என் மனைவிக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லுன்னு கேட்க உன் மனைவி பிரெக்னண்டா இருக்கால உனக்கு பையன் தான் பிறப்பான். ஆனா அவன் கூட உன்னால இருக்க முடியாதுன்னு சொல்றா. அப்படின்னா இந்த போர்ல நான் செத்துருவேனா அதை எப்படி தடுக்கிறதுன்னு கேட்க தடுக்க முடியாதுன்னு அவ சொல்றா. இல்ல நீ என்ன ஏமாத்த ட்ரை பண்ற நான் இதை நம்ப மாட்டேன்னு ரம்பிள்ஸ்டில்ஸ்கின் சொல்றான். அதுக்கு அவளும் நாளைக்கு போர் ஆரம்பிக்கும் நீ ஒரு மாடை கூட்டிட்டு போவ அப்ப நான் சொன்னது உண்மைன்னு நீயே தெரிஞ்சுக்குவ. இதுல இருந்து உன்னால தப்பிக்கவே முடியாது. உன் பையன் அப்பா இல்லாம தான் வளர போறான்னு சொல்றா. உடனே இவனும் கோவப்பட்டு துணியை கீழே இழுத்து கூண்ட முடிடுறான். இப்ப அப்படியே கட் பண்ண ஸ்டோரி புக்ல ஸ்னோ போன்ல எம்மா கூட பேசிக்கிட்டு இருக்கா. என்ன ஹென்ரியோட அப்பா ரம்பிள்ஸ்டில்ஸ்கினோட பையனான்னு கேட்க ஆமா ஆனா அது இப்ப முக்கியம் இல்ல. நான் ஹென்றி கிட்ட அவன் அப்பா இறந்துட்டான்னு சொல்லி வச்சிருக்கேன். இப்ப எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலன்னு சொல்றா. ஹே ஹென்றி அவன் அப்பா யாருன்னு தெரிஞ்சுக்கிறது அவனோட உரிமை. நீ கண்டிப்பா அவங்கிட்ட சொல்லிதான் ஆகணும்னு ஸ்னோ சொல்றா. இப்ப அப்படியே கட் பண்ணா ஹென்றி ரம்பிள்ஸ்டில்ஸ்கின் கிட்ட ஏன் பதட்டமா இருக்கீங்கன்னு கேக்குறான். ஏன்னா என் பையன் என்ன பார்த்தா கோவப்படுவான்னு சொல்ல உங்களால எதிர்காலத்தை பார்க்க முடியும்னு என் புக்ல போட்டுருந்துச்சு. நீங்க ஏன் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்க கூடாதுன்னு கேட்க அது அவ்வளவு ஈஸி கிடையாது. அதையும் மீறி நான் பார்த்து நான் எதிர்பார்த்தது நடக்காம போயிருச்சுன்னா ரொம்ப கஷ்டமாயிடும்னு சொல்றான். அப்ப அங்க எம்மா வரா. நீ அவனை கண்டுபிடிச்சிட்டான்னு கேட்க இல்ல என்ன மன்னிச்சிருங்க நான் எவ்வளவோ முயற்சி பண்ணேன் ஆனா அவனை பிடிக்க முடியலன்னு எம்மா சொல்லிடுறா. இப்ப அப்படியே மறுபடியும் கட் பண்ணா ஸ்டோரி புக்ல ரெஜினா பெல்ல பார்க்க வரா. பெல் அவகிட்ட நீ யாரு நம்ம ஃப்ரெண்ட்ஸான்னு கேட்க ஆமா கொஞ்ச நேரம் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்கோம்னு சொல்லிட்டு அவன் மேஜிக் யூஸ் பண்ணி அவளை மயக்கமாகிறா. இப்ப அவன் மேஜிக்கால அவ பைய திறந்து உள்ள இருக்கிற பொருள் எல்லாம் பறக்க விடுறா. அதுல இருந்த ஒரு எல்லோ பேப்பரை மட்டும் எடுத்து படிச்சு பாக்குறா. அதுல ஏதோ ஒரு நம்பர் எழுதி இருக்கு. இப்ப அப்படியே கட் பண்ணா ரெஜினா கோரா கிலியன் 3 பேரும் லைப்ரரியில இருக்காங்க. அப்ப ரெஜினா அவங்க கிட்ட பெல் ரம்பிள்ஸ்டில்ஸ்கினோட மந்திர கத்திய பத்தின டீடைல்ஸ இங்கதான் ஏதோ ஒரு புக்ல மறைச்சு வச்சிருந்தான்னு சொல்ற. அப்ப கோராவுக்கு ஒரு ஒயிட் சீட் கிடைக்குது. அப்ப கிலியன் வந்து அதை பார்த்துட்டு இது ஒரு மேப் இதுல இருக்க இடத்துலதான் அவனோட மந்திர கத்திய மறைச்சு வச்சிருக்கணும்னு கிலியன் சொல்றான். இப்ப இந்த சைடு ஸ்னோ சார்மிங் கிட்ட ரம்பிள்ஸ்டில்ஸ்கின் தான் ஹென்ரியோட தாத்தான்னு சொல்றா. என்ன அவன் ஹென்ரியோட தாத்தாவா நானும் தான் ஹென்ரியோட தாத்தா. அப்புறம் ரெஜினா அவனோட பாட்டி இது நம்ம எல்லாரையுமே ஒன்றிணைக்குதுன்னு சொல்றான். மறுபடியும் கட் பண்ணா நியூயார்க்ல ரம்பிள்ஸ்டில்ஸ்கின் நீலோட அபார்ட்மெண்ட்டுக்கு வந்துறான். என் மகன் இங்கதான் தங்கி இருக்கான். அவன் கண்டிப்பா என்ன பார்க்க திரும்பி வருவான். அது வரைக்கும் நான் காத்திருக்கேன்னு எம்மா கிட்ட சொல்லிட்டு உள்ள போறான். இல்ல வேணா நில்லு அவன் திரும்பி வராம கூட இருக்கலாம்னு சொல்ல அவனும் அதை கேட்காம பூட்டை திறக்க ட்ரை பண்றான். இங்க இப்படி பண்ணா அரெஸ்ட் பண்ணிடுவாங்கன்னு எம்மா சொல்ல பரவாயில்ல அப்பயாவது என் மகன் பார்க்க வருவான்ல நான் அவனை பார்த்து பேசி ஒண்ணு சேருவோம்னு சொல்லிட்டு பூட்டை திறந்துடுறான். இப்ப அப்படியே மறுபடியும் கட் பண்ணா ஃபேர்லேண்ட்ல ரம்பிள்ஸ்டில்ஸ்கின் நடந்து வரான். அப்ப போர்ல அடிபட்டு இருக்கிறவங்க எல்லாத்தையும் தூக்கிட்டு வராங்க. அப்ப ஒருத்தன் அவங்கிட்ட இவங்களுக்கு எல்லாம் அடிபட்டு இருக்கு இனிமேல் அவங்களால சண்டை போட முடியாது அதனால அவங்கள வீட்டுக்கு அனுப்புறாங்க. நம்மளுக்கும் இந்த மாதிரி நடக்கணும்னு வேண்டிக்க ஏன்னா அப்பதான் இங்க இருந்து உயிரோட வீட்டுக்கு போக முடியும்னு சொல்றான். அப்ப அங்க இன்னொருத்த வந்து இன்னைக்கு போற அவ்வளவுதான் நம்ம வேற ஒரு இடத்துக்கு சவாரி பண்ண போறோம்னு சொல்ல என்ன சவாரி பண்ண போறோமா எதுல சவாரி பண்ண போறோம்னு ரம்பிள்ஸ்டில்ஸ்கின் கேக்குறான். இது என்னடா கேள்வி குதிரையில தான். அப்புறம் இன்னொரு விஷயம் நாங்க அதை மாடுன்னு தான் கூப்பிடுவோம் நீ உன்னோட மாட்டை பிடிச்சுக்கிட்டு கிளம்புன்னு சொல்றான். இப்பதான் அந்த அரக்க பொண்ணு சொன்னது உண்மையா இருக்குமோன்னு அவனுக்கு தோண ஆரம்பிக்குது. இப்ப அங்க இருந்து நேரம் அந்த அரக்க பொண்ணோட வண்டி கிட்ட வந்து நீ சொன்னது உண்மைதான் எனக்கு மகன் தான் பிறக்க போறான் நான் சாக போறேன்னு சொல்லிட்டு துணியை தூக்கி பாக்குறான். ஆனா அவன் அங்க இல்ல. இவனும் டென்ஷன்ல அந்த வண்டியை போட்டு குத்துறான். அப்ப கீழே ஒரு பெரிய சுத்தியல் இருக்குது. உடனே அதை எடுத்துக்கிட்டு அவன் கால்லயே அடிச்சு காலை உடைச்சுக்கிறான். ஏன்னா அடிபட்டு அவனை வீட்டுக்கு அனுப்பிடுவாங்கல்ல அதனாலதான். இப்ப அவன் வழியில பயங்கரமா கத்துறான். அப்படியே கட் பண்ணா நியூயார்க்ல ரம்பிள் எம்மா ஹென்றி 3 பேரும் நீலோட அபார்ட்மெண்ட் குள்ள வந்துட்டாங்க. அப்ப எம்மா அங்க ஒரு ட்ரீம் கேப்சர் இருக்கிறத பார்த்துட்டு அதை எடுக்கிறான். உடனே ரம்பிளும் என்னது ட்ரீம் கேப்சர் மாதிரி தெரியுது ஆமா நீ ஏன் பதட்டமா இருக்க என்கிட்ட எதையாவது மறைக்கிறியான்னு கேக்குறான். ஏன்னா அந்த ட்ரீம் கேப்சர் வச்சு அவனால என்ன நடந்துச்சுன்னு பார்க்க முடியும் அதனாலதான் பதட்டமா இருக்க. ஆனா அவனுக்கு இங்க மேஜிக் பவர் இல்லைன்னு அவனுக்கு தெரியாது. இப்ப உண்மையை சொல்லுன்னு அவன் கத்த ஹென்றி இங்க இருந்து போன்னு அவனை வெளியே அனுப்பிடுறா. நீ அவனை பார்த்திருக்க அவன்கிட்ட பேசியிருக்க அவன் என்ன சொன்னான்னு சொல்லு நமக்குள்ள ஒரு ஒப்பந்தம் இருக்கு அதை நீ மீறாதன்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்துறான். அப்ப நிறுத்துன்னு கத்துக்கிட்டே நீல் பையன் உள்ள வந்து அவளை போக விடுன்னு சொல்றான். இப்ப அப்படியே மறுபடியும் கட் பண்ணா ஃபேர்லேண்ட்ல ரம்பிள்ஸ்டில்ஸ்கின் உடஞ்ச காலோட நொண்டிக்கிட்டே வீட்டுக்கு வரான். அவனுக்கு குழந்தையும் பிறந்துருச்சு போல மிலா கையில குழந்தைய வச்சிருக்கா. இப்ப அவன் அவகிட்ட அவனுக்கு என்ன பேர் வச்சிருக்கேன்னு கேட்க அவளும் பேல்ஃபயர்னு
சொல்றான். இவனும் ரொம்ப அருமையான பேருன்னு சொல்றான். ஆனா இனி அவன் உன் பையன்ற அவமானத்தோட வாழ போறான்னு சொல்றா. நீ எதை பத்தி பேசுறேன்னு அவன் கேட்க, நான் கேள்விப்பட்டது உண்மையா, உன்னை நீயே காயப்படுத்திக்கிட்டியா, அதனாலதான் உன்னை வீட்டுக்கு அனுப்புனாங்களான்னு கேட்க, உன்கிட்ட அதை யார் சொன்னதுன்னு கேக்குறான். ஊர் முழுக்க எல்லாரும் இத பத்தி தான் பேசுறாங்க, நீ உண்மையிலே அப்படி பண்ணியான்னு அவ கத்த. ஆமா, நான் போர்ல சாக போறேன்னு எதிர்காலத்தை பாக்குற ஒருத்தி என்கிட்ட சொன்ன, நானும் அதை நம்பல. ஆனா அவ சொன்ன எல்லாமே கரெக்டா நடந்துச்சு. உன் கூடயும் நம்ம பையன் கூடயும் வாழணுன்ற ஆசையில நான் அப்படி பண்ணுனேன்னு ரம்பிள்ஸ்டில்ஸ்கின் சொல்றான். நீ பயந்துட்ட, உன் அப்பா மதிய நீயும் கோலையாட்டேன்னு மிலா சொல்றா. நான் ஒண்ணு என் அப்பா மதி கிடையாது, அவன் என்ன தனியா தவிக்க விட்டுட்டு போயிட்டான். ஆனா நான் என் மகனுக்கு அப்படி பண்ண மாட்டேன், அதனாலதான் இப்படி பண்ணிட்டு இங்க வந்திருக்கேன்னு சொல்ல, என்ன பிரயோஜனம், இனிமேல் உன் மகன்ற பட்டமே அவனுக்கு ஒரு அவமானம் தான் சொல்லிட்டு அவன் பையனை அவன் கிட்ட கொடுத்துட்டு உள்ள போற. அப்ப ரம்பிள் குழந்தை கிட்ட, உன் அப்பா வந்துட்டேன், நான் உன்னை எப்பவுமே கைவிட மாட்டேன்னு சொல்றான். இப்ப அப்படியே கட் பண்ண நியூயார்க்ல நீல் ரம்பிள் கிட்ட, உன்கிட்ட பேச எனக்கு விருப்பமே இல்ல, என் வீட்டை விட்டு வெளியே பொண்ணு கத்துறான். அப்ப எம்மாவும் நீல் பிளீஸ்னு சொல்ல, எம்மா எங்களுக்குள்ள வராதுன்னு சொல்றான். அப்ப ரம்பிளும், உங்க ரெண்டு பேருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏற்கனவே தெரியுமா, எப்படி தெரியும்னு கத்துறான். அப்ப ஹென்றி உள்ள வந்து, அம்மா இங்க என்ன நடக்குது, ஏன் எல்லாரும் கத்துறீங்கன்னு கேக்குறான். அப்ப நீலும் இது யாருன்னு கேட்க, என் பையன்னு சொல்றா. என்ன உன் பையனா, அவனுக்கு எத்தனை வயசு ஆகுதுன்னு கத்தி கேக்குறான். இப்ப ஏன் எல்லாரும் கத்துறீங்கன்னு ஹென்ரியும் மறுபடியும் கத்துறான். நீலும் இவன் என் பையனான்னு மறுபடியும் அம்மா கிட்ட கேட்க, இல்ல என் அப்பா ஒரு தீயணைப்பு வீரர், அவர் இறந்துட்டாருன்னு ஹென்றி சொல்றான். இப்ப மறுபடியும் இவன் என் பையனான்னு அம்மா கிட்ட கேட்க, அவளும் ஆமான்னு சொல்றா. இப்ப ஹென்றி இதை கேட்டுட்டு ஜன்னல் வழியா வெளியே போயிடுறான். இப்ப அந்த இடமே சோகத்துல மூழ்கி போயிருச்சு. உடனே அம்மாவும் ஹென்றி பின்னாடியே அவனை கூப்பிட்டுக்கிட்டே ஓடுறா. இப்ப ரம்பிள் அவங்கிட்ட, அவன் உன்னை என்கிட்ட பேச வைக்கணும்ன்றதான் எங்களோட ஒப்பந்தம், அவ ஒப்பந்தம் முடியணும்னா கண்டிப்பா நீ என்கிட்ட பேசிதான் ஆகணும்னு சொல்றான். சரி உனக்கு 3 நிமிஷம் தரேன், அதுக்குள்ள எல்லாத்தையும் பேசுன்னு நீ சொல்லிடுறான். இப்ப அப்படியே கட் பண்ணா ஸ்டோரி புக்ல கிரெக் பைய அவன் ஒய்ஃப் கிட்ட போன்ல பேசிட்டு இருக்கான். நான் கொஞ்ச நாள் இங்கே தங்க போறேன்னு அவன் சொல்ல, எதுக்குன்னு அவன் ஒய்ஃப் கேக்குறான். அது எதுக்குன்னு நான் ஒரு வீடியோ அனுப்புறேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ அனுப்புறான். அதுல ரெஜினா பெல்லோட பையில இருந்து மேஜிக் யூஸ் பண்ணி எல்லோ கார்டு எடுத்தால அததான் இந்த பயபுல ஷூட் பண்ணிருக்கான். இப்ப இந்த சைடு கிளியனும் இந்த இடத்துலதான் அந்த கத்தி இருக்கணும்னு மேப்பை பார்த்து சொல்றான். சரி நம்ம அதை எடுப்போம்னு சொல்லிட்டு கோராவும் ரெஜினாவும் அந்த மேப்பை எடுத்துக்கிட்டு அங்க இருந்து போறாங்க. நீ எனக்கு பிராமிஸ் பண்ணிருக்கன்னு கிளியன் கத்த, கோரா அவனை தூக்கி எறிறா. அவனும் மயக்கமாகிறான். அந்த கத்தி ரொம்ப பவர்ஃபுல்லானது, உனக்கு அது உபயோகப்படாதுன்னு சொல்லிட்டு இப்ப 2 பேரும் அங்க இருந்து கிளம்புறாங்க. அதை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம்னு கேட்க, இந்த கத்தி இருந்தா நம்ம ரம்பிள்ஸ்டில்ஸ்கின்னை கட்டுப்படுத்த முடியும். அவன் ஸ்டோரி புக்கு திருப்பி வந்ததுக்கு அப்புறமா அவங்கிட்ட ஸ்னோ ஒயிட்ட கொல்ல சொல்லலாம். அதுக்கப்புறம் நம்ம எதிரி அழிஞ்சிருவாங்க. அப்புறம் நீ மட்டும் தான் ஹென்ரியோட அம்மாவா இருப்பான்னு கோரா சொல்றா. இப்ப 2 பேரும் சிரிச்சுக்கிட்டே அங்க இருந்து கிளம்புறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ண நியூயார்க்ல ஹென்றி அம்மா கிட்ட, ஏன் என்கிட்ட போய் சொன்னீங்கன்னு கேக்குறான். ஏன்னா நான் அவனை திருப்பி பாப்பேன்னு நினைக்கல, திருப்பி பார்க்கவும் ஆசைப்படல. அவன் ஒரு திருடன், கெட்டவன், என் இதயத்தையே அவன் உடைச்சிட்டான். அவன் என் வாழ்க்கையில ஒரு பகுதி மட்டும்தான், அவனை நான் மறக்க தான் விரும்புறேன், அதனாலதான் உன்கிட்டயும் போய் சொன்னேன்னு சொல்றா. நீ யூரஜினா மாதிரி தான் இருக்க, அவளும் என்கிட்ட அடிக்கடி போய் சொல்லுவான்னு ஹென்றி சொல்ல, என்ன மன்னிச்சிடுன்னு அம்மா சொல்றா. அவனும் நான் என் அப்பாவை பார்க்கணும்னு சொல்றான். இப்ப இந்த சைடு ரம்பிள்ஸ்டில்ஸ்கின் நீல் கிட்ட, நான் தப்பு பண்ணிட்டேன்னு எனக்கு தெரியும், நான் அதை சரி பண்ண விரும்புறேன், என்ன நம்புன்னு சொல்றான். நான் அப்பா இல்லாம தனியா வளர்ந்தேன், அதை உன்னால சரி செய்ய முடியுமான்னு கேட்க, முடியும், என் கூட ஸ்டோரி புக்கு வா, அங்க மேஜிக் இருக்கு, என்னால உன்ன மறுபடியும் 14 வயசு பையனா மாத்த முடியும், நம்ம வாழ்க்கைய முதல்ல இருந்து ஆரம்பிக்கலாம், அதோட உன்னோட மெமரிஸ் எல்லாத்தையும் அழிச்சிடலாம்னு சொல்ல, இல்ல வேணான்னு நீல் சொல்றான். ப்ளீஸ் எனக்காக ஒரு வாய்ப்பு கொடு, நான் நல்லவனா மாறிட்டேன், அதனாலதான் மேஜிக் இல்லாத இடத்துக்கு வந்திருக்கேன்னு ரம்பிள்ஸ்டில்ஸ்கின் சொல்றான். இல்ல உன்னால முடியாது, நான் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தேன்னு உனக்கு தெரியாது, நான் தூங்கின ஒவ்வொரு நைட்டும் நான் அந்த போர்ட்டலுக்குள்ள விழுந்ததுதான் என் கண் முன்னாடி வரும், அப்ப நீ என்ன போக விட்டுட்ட, இப்போ என்னோட டர்ன், நான் உன்னை போக விடுறேன் போன்னு சொல்றான். அதுக்கு அவனும் அழுதுகிட்டே ப்ளீஸ்னு சொல்ல, 3 நிமிஷம் முடிஞ்சிருச்சுன்னு அவனும் அங்க இருந்து கிளம்பிடுறான். இப்ப அப்படியே கட் பண்ண ஃபேரிலாண்ட்ல ரம்பிள்ஸ்டில்ஸ்கின் காட்டுல நடந்து வரான். அப்ப அங்க அந்த அரக்க பொண்ணு வரா. அவ நான் உன்னதான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்ல, அப்ப நான் எதுக்காக வந்திருக்கேன்னு உனக்கு தெரியும்னு ரம்பிள்ஸ்டில்ஸ்கின் சொல்றான். ஆகஸ்ட் போறப்ப நான் முன்கூட்டியே உன்னை எச்சரிச்சேன், நான் சொன்னதும் நடந்துச்சுன்னு அவ சொல்றா. ஆமா, முதல்ல நான் போர்க்களத்தை விட்டு ஓடி வந்தேன், எல்லாரும் என்ன கோலைன்னு சொன்னாங்க, அதுக்கப்புறம் என் பொண்டாட்டி என்னை விட்டு ஓடி போயிட்டா, அப்புறம் டார்க் ஒன்னா மாறினேன், அப்புறம் என் பையனும் என்னை விட்டுட்டு போயிட்டான். நீ சொன்னது கரெக்ட் தான், என் பையன் அப்பா இல்லாம தான் வளர்ந்துட்டு இருக்கான், ஆனா இதெல்லாம் தான் நடக்க போகுதுன்னு நீ என்கிட்ட சொல்லி இருக்கணும்னு ரம்பிள்ஸ்டில்ஸ்கின் சொல்றான். உனக்கு தெரிஞ்சிருந்தாலும் எந்த மாற்றமும் ஏற்பட்டிருக்காது, இதுதான் உன் விதி, அதை மாத்த முடியாதுன்னு அந்த அரக்க பொண்ணு சொல்றா. உடனே இவன் மேஜிக்கால் அவளை பிடிச்சு, நான் இங்க ஏன் வந்திருக்கேன்னு உனக்கு தெரியும்லன்னு கேட்க, தெரியும், உன் மகனை கண்டுபிடிக்கதான்னு சொல்ல அவளை விட்டுறான். இப்ப அவளோட கையை தூக்கி அவனுக்கு நேரா நீட்டி, நீ உன் மகனை கண்டுபிடிப்பேன்னு சொல்றா. எப்படின்னு அவன் கேட்க, ரொம்ப ஈஸியாலாம் உன் பையனை நீ கண்டுபிடிக்க மாட்ட, அதுக்கு பல வருஷம் ஆகும், அதுக்கு உனக்கு ஒரு சாபம் தேவைப்படும், அந்த சாபம் இந்த உலகத்துல இருந்து எல்லாரையும் வேற ஒரு உலகத்துக்கு கூட்டிட்டு போகும், ஆனா நீ அந்த சாபத்தை கொடுக்க மாட்ட, வேற ஒருத்தர் தான் அந்த சாபத்தை செயல்படுத்துவாங்க, அப்புறம் அந்த சாபத்தை உடைக்கிறதும் நீயா இருக்க மாட்ட, அதையும் வேற ஒருத்தவங்க தான் செய்வாங்கன்னு சொல்லிட்டு அவ கையை கீழே போட்டுறா. இதுக்கு மேல என்னால சொல்ல முடியாது, என் பவருக்கும் ஒரு லிமிட் இருக்குன்னு சொல்ல, இல்ல இது எனக்கு பத்தாதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் மேஜிக்கால அவளை இறுக்கி பிடிக்கிறான். உடனே அவளும்
அதுக்கப்புறம் என்ன நடக்கும் நீ பார்க்க ஆசைப்பட்டா அதுக்கு ஒரு வழி இருக்கு. அதுக்கு நீ என் சக்தியை என்கிட்ட இருந்து எடுக்கணும்னு சொல்றா. அவனும் செஞ்சுட்டா போச்சுன்னு சொல்லிட்டு அவ கைய பிடிக்கிறான். உடனே அவளோட பவர்ஃபுல்லா இவனுக்கு டிரான்ஸ்பர் ஆக ஆரம்பிக்குது. அப்படியே கட் பண்ண நியூயார்க்ல எம்மா நீல் கிட்ட நீ போய் ஹென்றி கிட்ட பேசுன்னு சொல்ற. இவனும் ஹென்றி கிட்ட போறான். நீ தான் என் அப்பாவா? என் பேரு ஹென்ரின்னு சொல்ல, சாரி நான் ரொம்ப லேட்டா வந்துட்டேன்னு அவனும் சொல்றான். பரவாயில்ல, இப்படி எல்லாம் நடக்கும்னு யாருக்கு தெரியும்னு ஹென்றி சொல்றான். இப்ப அப்படியே கட் பண்ண பேரலன்ல ரம்பல்ஸ்டில்ஸ்கின் என்னால எதையுமே பார்க்க முடியல, எதிர்காலத்துல வெறும் குழப்பம் மட்டும் தான் இருக்குன்னு சொல்றான். அதுக்கு அவளும் எதிர்காலம் ஒரு பசில் மாதிரி தனித்தனியா தான் இருக்கும், காலப்போக்குல அதை நீ வருஷப்படுத்த கத்துக்குவேன்னு சொல்ல அவனும் அவளோட கைய விட்டுறான். இப்ப அவளும் கீழே விழுந்துடுறா. இதனாலதான் உன் சக்தி எனக்கு கொடுக்க நினைச்சா, இது உன் வேதனையில இருந்து உன்னை விடுவிக்கணும்னு கேட்க, நீ காலப்போக்குல எல்லாத்தையும் கத்துக்குவ, அது வரைக்கும் வெயிட் பண்ணு, உனக்காக எதிர்காலத்துல நடக்க போற ஒரு விஷயத்தை மட்டும் சொல்றேன், நீ உன் மகனோட திருப்பி ஒண்ணு சேருவ, அது நீ எதிர்பார்க்காத போதுதான் நடக்கும்னு சொல்றா. அதுதான் எப்படின்னு அவன் கேட்க, ஒரு சின்ன பையன் உன்னை அவங்க கிட்ட கூட்டிட்டு போவான், அவன் உன்னை வழி நடத்துவான், ஆனா அதுக்கு நீ ஒரு விலை கொடுக்கணும், அப்புறம் அந்த பையனாலதான் உனக்கும் ஆபத்துன்னு சொல்லிட்டு அப்படியே செத்து போயிடுறா. அப்படின்னா என் வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் அவனை நான் கொல்ல வேண்டியதா இருக்கும்னு ரம்பல்ஸ்டில்ஸ்கின் சொல்றான். அந்த பையன் ஹென்றி தான் நினைக்கிறேன், பாப்போம் என்ன நடக்க போகுதுன்னு. இப்ப அப்படியே கட் பண்ணா ஸ்டோரி புக்ல எம்மாவும் ரம்பலும் அவங்க பேசிக்கிட்டு இருக்கத பாத்துட்டு இருக்காங்க. அப்படியே 14வது எபிசோடையும் முடிக்கிறாங்க. ஓகே, இந்த 14வது எபிசோட் நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு ட்விஸ்ட் மேல ட்விஸ்டா நிறைஞ்சிருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நானும் இதை எதிர்பார்க்கல. நெக்ஸ்ட் அடுத்தடுத்த எபிசோட்ல என்னென்ன ட்விஸ்ட் வச்சிருக்காங்கன்னு அடுத்து 15வது எபிசோட்ல பார்க்கலாம். சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி விட்டுருங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஓகே, நெக்ஸ்ட் 15வது எபிசோட்ல பார்க்கலாம். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை பை.